रथ्या विहाररसा परिधूरसाङ्गी रङ्गेश्वरस्य ललितेषु महोत्सवेषु प्रस्फोटयत्यवनतो मणिपादुके त्वां गौरीपतिः स्वयम् अभिजानी पल्लवेन मणिपादुके गौरीपतिः गौरिயான பார்வதியின் பதி அவனதः உனக்கு நமஸ்காரம் என்றார் ஸ்வயம். இது ஒரு பெரிய சரித்திரம் ஸ்ரீ மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அர்ஜுனனானவனுக்கு பிற்காலத்தில் நிறைய அஸ்திரங்கள் தேவைப்படுங்கிற ஒரு விஷயம் வருது. அப்போ கிருஷ்ணர் சொல்றார், நீ நேர பாசுபதாஸ்திரம் பெற வேண்டும், சிவபெருமானை நோக்கி தவம் இரு. அப்போ உடம்பெல்லாம் விபூதி பூசிக்கொண்டான்னு வெளிபுத்துரார் பாரதத்தை எடுக்கிறார். சிவபெருமானை நோக்கி தபம் ஜபம் இத்தியாதிகள்லாம் செய்து கொண்டு வந்தான் இவன். அந்த தவமெல்லாம் செய்து கொண்டிருக்கும் போது சிவபெருமான் ஒரு கிராத்த ரூபத்தில் பிரத்யட்சமாகி அந்த யுத்தமெல்லாம் நடந்தது. கிராதார்ஜுனியன் ஒரு அழகான ஒரு காவியம். யாரு? பாரவி எழுதியிருக்கார். ரொம்ப அழகான காவியம். ஸ்ரீய குருணாம் அதிபஸ்ய பாலினி பிரஜாசுகாமான் யமயும் தவேதிதும் அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு காவியம் பாரவி ரச்சனை பண்ணியிருக்கார். கிராதார்ஜுனியம்னு பேர். இவனுக்கு சிவபக்தி ஏற்பட்டது. ஏதோ ஒரு காலகட்டத்தில் நித்தியம் சிவபெருமானுக்கு புஷ்பம் சமர்ப்பிப்பான். அப்படியே அந்த லிங்கத்து மேலே புஷ்பம் சாத்துவான். அப்போ ஒரு நாள் என்ன ஆயிடுது, புஷ்பம் இருக்குது, சிவலிங்கம் இல்லை. அப்போது கிருஷ்ணன் கிட்ட சொன்னா, ஐயோ இத்தனை நாழி ஆயிடுத்தே, நான் சிவபெருமானுக்கு புஷ்பம் சேர்க்கணுமே. அப்போ கிருஷ்ணன் சொன்னார், ரொம்ப கவலைப்படாத, அந்த புஷ்பத்தை என் திருவடியில் சேருந்தார். மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு கதை. உன் திருவடியில் சேர்த்தா நீ சேரேன்னு சேர்த்துட்டான். கொஞ்சம் தூரத்தில் போனோடனே திரும்பி அந்த சிவலிங்கம் வந்துடுத்து. அதில் பார்த்தா எந்த புஷ்பத்தை கண்ணன் திருவடியில் சேர்த்திருந்தானோ அந்த புஷ்பம் சிவபெருமானுடைய சிரசில் இருந்தது. அப்படின்னா வைஷ்ணவானாம் அகம் சம்புகு. அதனால் இந்த தலைவர்களுக்கு நடுவிலலாம் ஒரு சச்சரவும் இல்லை. தொண்டர்கள் சண்டை போடாமல் இருந்தால் தேவையில்லை. அதனால் இந்த இடத்துல கௌரிபதிகி அவனதः அவர் நமஸ்காரம் என்றார். ஸ்வயம் தானே நமஸ்காரம் என்றார். பிரஸ்போட்டயதி அதை தொடச்சி விடுறார். இபாஜின பல்லவேன இபன்னு சொன்னால் யானைன்னு அர்த்தம். இபாஜினம்னா யானத்தோலுன்னு அர்த்தம். சிவபெருமான் ஞாபகம் வச்சுங்கோ, அவர் யானத்தோல் தரிப்பார். இதில் 2 திருஷ்டாந்தங்கள் புராணங்கள்னு சொல்லியிருக்கா. ஒரு கம்மி ரெஃபரன்ஸ் தான் இருக்குது. ஒன்று கஜாசுரன் ஒருத்தன் தான். அவனுடைய உதரத்தில் ஜಠரத்தில் சிவனுடைய ஒரு ஆத்மலிங்கம் ஒன்று இருந்திருக்கு. இதை நான் மேலோட்டமாக சொல்கிறேன், நான் ரொம்ப மேலோட்டமாக தான் படிச்சிருக்கேன். அப்போது எப்படியாவது இந்த ஆத்மலிங்கத்தை வெளியில் வர வைக்கணுங்கிறதுக்காக சிவபெருமானை ஸ்ரீருத்ரன் சொல்லி ஸ்துதி பண்ணி அது இவனுடைய கஜாசுரனுடைய வயிற்றை பிளந்து கொண்டு அந்த லிங்கம் வந்தது. அப்போ சிவன் என்ன வெளியில் வரும்போது அந்த யானை தோல் அவருக்கு வஸ்திரமாயிடுது. இது ஒரு அர்த்தம். பிரசித்தமான ஒரு அர்த்தம் என்னென்னா, அவர் பிக்ஷாடனா போகிறார். பிக்ஷாண்டா இருக்கும். அது கையில் பிரம்மாவின் சிரசை கொய்து விட்டார். அந்த கையில் கபாலம் ஒட்டி கொடுத்து அப்போ பிக்ஷை எடுப்பதற்காக பிக்ஷாடனா போகிறார். அப்போ போகும்போது ஒரு தாருகாவனம்னு பேர். தாருகாவனம் கேள்விப்பட்டு கேளா? தாருகாவனம்னு தாருகாவன தபோதன கல்பித சாரங் கதரம் சதாஸ்ரயாமி சங்கர பரணம் சர்கதிதாயகாம் போஜசரணம் வதான்ய தேவக்ரிய கேலனம் வைத்தியலிங்க பூபால பாலனம். இதுக்கு சதுர்தச ராகமாலிகான்னு முத்துசுவாமி தீட்சிதர் ரச்சனை பண்ணியிருக்கார். குளித்தலை க்ஷேத்திரத்துக்கிட்ட ஸ்ரீ விஸ்வநாதருடைய கோவில் மேலே 14 ராகங்கள்ல ஒரு கீர்த்தனம் பாடியிருக்கார். தாருகவன தபோதன கல்பித சாரங்க தரம். இந்த ராகம் பேரு சாரங்கா. சாரங்கம்னா என்ன தெரியுமோ? மானுன்னு அர்த்தம். பெருமாளுடைய வில்லுக்கு ஷாருங்கம்னு பேர். இது சாரங்க மான். தாருகவன தபோதன கல்பித சாரங்க தரம் யர சதாசயாமி சங்க
சங்கராபரணம், சங்கரனுக்கு ஆபரணம். சகதி, இந்த சங்கராபரணம்ங்கிறத வச்சு சாகித்யங்கள்லாம் பல்லவிக்கு பண்ணுவா சாஸ்திரிய சங்கீதத்தில். எப்போ பகவானை நம்பிக்கொண்டு கர்நாடக சங்கீதம் பாடிட்டு இருந்த வித்வான்கள்லாம் இருந்தாலோ அவ அப்போ பண்ணிட்டு இருந்தா. என்னன்னா, சங்கராபரணனை அழை தோடி வாடி கல்யாணி தர்பாருக்கு, சங்கராபரணனை அழை தோடி வாடி கல்யாணி தர்பாருக்கு. 4 ராகம் எடுத்து பாருங்க. சங்கராபரணம், தோடி, கல்யாணி, தர்பார். அதே மாதிரி சகதிதாய காம்போஜ சரணம், காம்போஜ சரணம், தாமரையை ஒத்த பாதம். ராகம் காம்போஜ, காம்போஜி அடங்கெடுத்தே. இந்த தேசத்துக்கே கம்புஜ தேசம் தான் பேர். பக்கத்துல மயான்மர் பிரம்ம தேசம்னு பேர். காம்போஜ தாமரை, பிரம்மதேசம் பிரம்மா, பிரம்மா இருப்பது தாமரை. புரியுதா உங்களுக்கு கனெக்ஷன்? அந்த பக்கம் போனீங்கன்னா சம்பா. யார் சம்பா? பேய் பேரை சொல்ற மாதிரி சொல்றேன். அந்த காலத்து கல்வெட்டுல வியட்நாமுக்கு சம்பான் தான் எழுதுவா. சரி, இப்போ இங்க ஆரம்பிச்சு எங்க கொடுத்து வரணும். இப்போ அப்பேற்பட்ட சாரங்க தாருகாவனம்னு பேர். அந்த தாருகாவனத்துக்குள்ள சிவபெருமான் பிரவேசிக்கும் போது அங்க இருக்கக்கூடிய சில முனிவர்களுக்கு கோபவசமா அவ என்ன பண்ணி விட்டாலாம், ஏன்னா இவர் ரொம்ப நக்னா போறாருன்னு சில இடங்கள்ல சொல்ல ரொம்ப அழகா இருப்பார் சிவன், பொன்னார் மேனியன், ரொம்ப அசந்து விடுறா எல்லாரும். ரிஷிகளுக்கெல்லாம் கோபம் ஏற்பட்டு ஒரு யானையை ஏவி விடுறா. அந்த யானையை பிளந்து அந்த அந்த தோலை தான் தரிக்கிறார். அதனால்தான் கிருத்திவாசன் பேர் இருக்கு. வேற குழப்பிக்கப்படாது. இன்னொரு இடத்துல கீர்த்திவாசன் பேர் உண்டு. பொதுவாக யார் வேணாலும் கீர்த்திவாசன், ஆனா சிவனுக்கு கிருத்திவாசன். அதனால தான் அந்த ஷியாமளாங்கிறவ வந்து கிருத்திவாசனுக்கு பிரியே. கிருத்திவாச பிரியே சர்வலோக பிரியே சாதராரப்த சங்கீத சம்பாவனா சம்பிரமாலோலன்னு ஷியாமளா தண்டகத்தில் வருது இல்லையா. கிருத்திவாசன் எவன் ஒருவன் அந்த யானையின் தோலை தான் ஒரு வஸ்திரமாக தரிக்கின்றாரோ. இப்போ இந்த கௌரிபதியான சிவன் என்ன பண்றார், அதை தான் இங்க சொல்றார். இபாஜின பல்லவேன, இபாஜின யானையின் தோலோடு கூடிய பல்லவம். பல்லவம்னா கொடின்னு அர்த்தம், கிரீப்பர். இந்த கிரீப்பர் அடிவாரத்துல தான் ராஜா பிறந்ததுனால அந்த வம்சத்துக்கே பல்லவ வம்சம்னு பேர். இன்னைக்கு நீங்க பரமேஸ்வர விண்ணகரத்துல போனீங்கன்னா 3வது பேனல்ல குழந்தை பக்கத்துல ஒரு கொடி இருக்கும், which denotes that these kings were பல்லவா. அந்த பல்லவாளுக்கும் சரி மேலே வரட்டும். இப்போ நான் கதை சொல்லி போய் முடிக்கணுமே. துவாம் பரிசுத்த சாரங்கீம், அது வந்து அதாவது பரிதூசராங்கீம். பரிதூசராங்கீம்னா அது ரொம்ப சிதிலம், ஒரு மாதிரி அழுக்கு அடைஞ்சு கொடுத்து. அழுக்குன்னா இந்த இடத்துல பொடி, பொடியால ரஜசா விஹார ரங்கேஸ்வரஸ்ய ரதாய, பெருமாள் பவனி வரும்போது அந்த பொடியானது ஜலத்தோடு கலந்து அதை சிவபெருமான் தரித்து கௌரிபதியானவர் தான் புனிதத்துவம் பெறுகிறார் அப்படின்னு இந்த இடத்துல கௌரிபதி ரங்கநாத ரதாய லலிதேஷு மகோத்சவேஷு, அழகான உற்சவ காலங்களில் நேதி நேதீயசாம் நிஜபராக நிவேஷ பூர்வம் ஸ்பிருஷ்ட்வா சிராம்சி பவதி பவரோகபாஜாம் காடம் நிபீட்ய கருடத்வஜ பாதரக்ஷே மான்ய மானக்ரஹம் சமயதீவ பரைரசாத்யம். கருட துவஜ பாதரக்ஷே, அதாவது கருட துவஜ பாதரக்ஷை, எவனுடைய கொடியில் கருடன் உள்ளதோ பெருமாள் அவனுடைய பாதரக்ஷையே. நிஜ பராக நிவேஷ பூர்வம், அதாவது நிஜ பராக நிவேஷ நடக்கும்போது வரக்கூடிய பொடியானது ஷிராம்சி சிரசில் பவரோக பாஜம். பவ பவனாலே இந்த பவன்னா எக்ஸிஸ்டன்ஸ்னு அர்த்தம். இந்த பவரோகம்னா என்னன்னா பவ எக்ஸிஸ்டன்ஸ். அது எப்படி, அதுவே டிசீஸ். வருங்க, வாழும்போது வரக்கூடிய டிசீஸ் வேற, வாழறதே ஒரு டிசீஸ். இந்த ஆச்சாரியாளுக்கெல்லாம் நீங்கள் வந்து இப்போ யோசிச்சு பாருங்களேன், நம்ம குடும்பங்களில் குழந்தை பிறக்கிறதுன்னு வச்சுக்கோ, குழந்தை பிறந்துருத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்ஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். மிகுந்த சன்னியாசி கிட்ட போனேன்னா இதுக்கெல்லாம் ஸ்வீட் கொடுக்குறேன்னு கேட்டுருவா. இன்னொரு ஜீவாத்மா பிறந்து இப்போ தவிக்க போகிறதே இல்லையாட்டா, நம்ம வேணிட்டு இருக்கோம் இந்த குழந்தைக்கு நல்லா இருக்கும், இது எத்தனை பூர்வ ஜென்ம கர்மாவை எடுத்துன்னு வந்திருக்கோ, எத்தனை அனுபவிக்க போகிறதோ இல்லையா, அது என்னெல்லாம் கஷ்டம் அனுபவிக்க போகிறதோ அதை நினச்சிட்டு சன்னியாசிகள்லாம் சொல்லுவார், ரொம்ப ஆஹா ஓஹோன்னு கொண்டாடாது, இது பின்னாடி எப்படி வர போகிறதோ தெரியாது அப்படின்ட்டு. எதுக்குன்னா பவ த வெரி பேர்த். அதனால தான் சன்னியாசிகளுக்கு எல்லாம் வேற மாதிரி இருக்கும். சாதாரணப்பட்ட வாழ்க்கை யாராவது பிறந்துட்டா சந்தோஷம், இறந்து விட்டால் துக்கம். மாற்றி சன்னியாசிகளுக்கு ரொம்ப பரமஹம்சர்களுக்கெல்லாம் யாராவது பிறந்துட்டா துக்கம், ஐயோ ஐயோ பிறந்துட்டே
போயிட்டானா அப்பாடி பூமி கொண்டு குறைஞ்சது அப்படின்னு நினைப்பா, ஏதோ மோட்சத்துக்கு போகிறதோ எங்கேயோ போகிறதோ சந்தோஷமாக படுவா. அதனால இவளுக்கு எல்லாமே வேற மாதிரி இருக்கும். அதனால பவ ரோகம். அதனால தான் தியாகராஜர் சொன்னார், பவாதி தரணோபாயமுலேதனி தியாகராஜ கரம்பிடிரோச்சேவரே. பவாப்தி தரணோபாயமும், இந்த பவங்கிறது ஒரு அப்தி, ஒரு கடல். இன்னொருத்தர் கிணறும்பர். பவங்கிறது ஒன்று கடல், வாஸ்ட் எக்ஸ்பான்ஸ் ஆஃப் தி சீ தட் கேன் நெவர் பி சர்பாஸ்ட் ஆர் ஈவன் பி மெஷர்ட். It can also be related to a well which is very deep. நீங்கள் இந்த மத்திய ஆசிய நாடுகள்லாம் போனீங்கன்னா எண்ணெய் கிணறுன்னு உண்டு. அதெல்லாம் போனீங்கன்னா இங்கே 3000 அடி இருக்கும், அவ்வளவு ஆழத்தில் இருக்கும். அந்த மாதிரி பவங்கிற சாகரமாக உத்தரக்கிழமை தான் வேலுக்குடி வரதாச்சார சுவாமி சாதிப்பார். உதர் கோயம்புத்தூரில் கிணறுல விழுந்துட்டார். ஏண்டாப்பா ராஜி விழுந்துட்டியா? விழுந்துட்டே இருக்கேன் பாரம். ஏன்னா அவ்வளோ ஆழமாக இருக்கும் இல்லையா, அவ்வளோ ஆழமாக இருக்கிறதுனால விழுந்தே முடிக்க முடியாது. விழுந்துட்டியா? விழுந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த வாழ்க்கை. அதனால அவர் சொன்னார் பவரோக பாஜாம். பவரோக பாஜாம், இந்த சம்சாரங்கிற வாழ்க்கையின் துக்கத்தை போக்கடிக்கக்கூடியது. நேவியசாம், ரொம்ப கிட்டக்க வந்துடுத்து. ஸ்பிருஷ்டுவா, காடம், அது அப்படியே அணைத்து கொண்டது. எப்படி? நிபீட்ய, அது சிரசில் அந்த பொடியானது வந்து ஒட்டி கொண்டது. ஷமயித்வா, அதாவது அதுவே அடக்க வச்சுடுத்து. எது? மான கிரகம், எது கர்வத்தை அடக்க வச்சுது. அசாத்தியம், அசாத்தியம், எது அடக்க முடியாத கர்வமோ அதை அடக்கி வச்சுடுது. அதனால் பரைஹி, எல்லோருடைய கர்வத்தையும் அடக்கவல்ல ஒரு பொடியாக, பவரோகத்தை கடக்கக்கூடிய ஒரு பொடியாக இருக்கின்றது பாதுகாதேவியோடு சம்பந்தம் பெற்ற பொடி. ஆபாத வல்லவ தனோர் தனோர் குமார யூனஹா பாதாவனி பிரவசிதோ யமுனா நிகுஞ்சான் ஆசீதனங்கர சமராது புரத பிரவருத்தா சேனாபராக இவதே பதவி பராக. பாதாவனி, அதாவது இது வந்து கிருஷ்ணாவதார சம்பந்தம் பெற்று சொல்றார். இங்க பாதாவனி, பெருமாளுடைய பாதங்களை காக்கக்கூடிய பாதுகாதேவியே, தே உன்னுடைய பதவி பராகா, நீ நடக்கும்போது ஏற்பட்ட பொடியானது அம்மா ஆசீது, எங்கிருந்தது? சேனா பராக, ஒரு சேனைக்கு வந்தது. எங்க? பிரவருத்தகா அங்க சமராத்து புறத்தா, அங்க சமராத்து, அதாவது அனங்க சமராத்து, அங்கமற்றவன், அதாவது மன்மதனுடைய சேனைக்கு புறத்தகா அகுமார யூனகா. அகுமார யூனகா, பெருமாள் வந்து கிருஷ்ணாவதாரத்துல இளமையில அவ்வளோ அழகா இருப்பான். தருணாருட கருணாமய விபுலாயுத நயனம், அவ்வளோ அழகா இருப்பான். அவ்வளோ அழகான பெருமாள். ஆபாத வல்லவ தனோஹோ, அங்க இருக்கக்கூடிய பெண்களை பார்க்க வரலாம், அந்த கோபிகாஸ்திரிகளை பார்க்க வரலாம்ங்கிறச்ச அவரே ஒரு அழகன். அவர் பாதுகையிலிருந்து புறப்பட்ட பொடியானது அது பறந்து எதிராளியில வந்து எதிராளி கூட்டம். இப்போ மன்மதனுடைய ஆர்மி ஒரு பக்கம் இருக்கான், கிருஷ்ணர் ஒரு பக்கம் இருக்காராம். போட்டுண்டு அந்த அழகு ததும்பி முன்னாடி வருதான். ஸ்ருங்காரம், அதாவது சனாதன தர்மத்தில் என்னன்னா ஸ்ருங்காரத்தை அவ்வளோ கொண்டாடுவோம். இப்போ ஏனைய மதங்கள் எல்லாம் don't talk about all of that, just talk about the divinity அப்படின்பா. சனாதன தர்மத்தில் அந்த பேஷனுங்கிறதும் இஸ் a part of divinity. ஞாபகம் வச்சுக்கோ, புருஷார்த்தத்தில் தர்ம அர்த்த காம மோக்ஷம். அதனால தான் திருவள்ளுவர் எழுதும்போது அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால்னு ஒன்று எழுதினார். அதனால இந்த ஸ்ருங்காரம், ஸ்ருங்கார சதகம், ஸ்ருங்கார திலகம் எல்லாம் உண்டு. ஆனால் கடைசியில் நீ அடைய வேண்டியது பரம புருஷார்த்தமான மோக்ஷம். எது இப்போ நம்ம அடிக்கடி சொல்வேன், இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் எழுதுகிறோம் இல்லையோ, நான் எழுதினா அவள்லாம் நடுவில் இப்போ ஒரு 30-35 வருஷமாக என்ன பண்ணிவிட்டா, வரிசையாக வளவளான்னு எழுதாதீங்க, நாங்கள் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அதுக்கு தான் இந்த அப்ஜெக்டிவ் ஆன்சர்னு சொல்லிட்டு இப்போ 4 கேள்வி, அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஏதாவது ஒன்று தான். ஒன்றும் உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருக்கலாம். See, one way of answering objective questions is where you know the answer to the question. அப்போ 4 ஆப்ஷன் இதுதான் ஆன்சர் தெரிஞ்சு போயிடும். இன்னொன்று ஆன்சர் பை ரிஜெக்ஷன் பேட், இது இருக்காது, இது இருக்கவே இருக்காது, இது இருக்காது, அப்போ இதுவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க. இது 2 விதம் இருக்கும். ஒன்று தெரியும், எது இல்லைங்கிறது தெரியும். இப்போ சில குழந்தைகளை நீ என்ன எடுத்துக்க போகிறேன் கேட்டால், அஃப்கோர்ஸ் ஐ ஒன்ட் டேக் சயின்ஸ். அதுக்கு எது எடுத்துக்கப்படாதுன்னு அதுக்கு நல்லா தெரியும், எது எடுத்துக்கணும்னு தெரியல. சில குழந்தைகள் எது எடுத்துக்கணும்னு தெரியும், சிலதுக்கு எது எடுத்துக்கக்கூடாதுன்னு தெரியும். அந்த மாதிரி இந்த இடத்துல இவர் என்ன சொல்கிறார், அகுமார யூனஹா அபாத பல்லவ தனோஹோ, பெருமாள் வந்து அந்த ஸ்ருங்காரத்தை வந்து எப்படியெல்லாம் காண்பித்தார். இந்த ஸ்ருங்காரங்கிறது ஒதுக்கி வைக்க வேண்டிய விஷயம் அல்ல. அது எப்படி காண்பித்தார்னா, கிருஷ்ணாவதாரத்தில் அவருடைய யௌவனத்துக்கும் அவருடைய திருவடி பாதுகாதூளிக்கும் ஏற்பட்ட அந்த போட்டியினால் யமுனா நிகுஞ்சான், யமுனா நிகுஞ்சான், இதெல்லாம் யாரு சாட்சியா இருந்தா, யமுனா கேளி. அந்த யமுனா நதிங்கிறது
சாட்சியாக இருந்தது அப்படிங்கிறார். கங்கா கங்காபகா தட லதா கிருஹமாஸ்ரயந்த்யாஹ பாதாவனி பிரச்சலிதம் பதவீரஜஸ்தே பிராயேண பாவனதமம் பிரணதஸ்ய சம்போஹ உத்தூளனம் கிமபி நூதனமாதனோதி. பாதாவனி பாதுகையே, பதவி ரஜகா நீ நடந்த சேவை சாதிக்கும் போது வரக்கூடிய புடியானது, தே ஆஸ்ரயந்தா அது உள்ளே நுழைந்தது, லதா கிருஹ ஒரு கொடிகள் நிறைந்த. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா 18வது பாசுரம், உந்துமத களிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமிழும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல். மாதவி பந்தல்ங்கிறது இதனால ஏற்பட்ட ஒரு கிரீப்பரால வரக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ். அதனால சொல்ற லதா கிரக கங்கா பகா. இப்ப கங்கா கரையில பெருமாள் நடக்கிறான்னு வச்சுக்கோ, அப்ப என்ன ஆகும்? சூர்ணம். ஞாபகம் வச்சுக்கோ, யமுனா நதிக்கரையில இருக்கிறது தான் இந்த கோகுலம் விருந்தாவனம் இத்தியாதிகள்லாம். இப்ப கங்கா கரையில காஷிங்கிற ஊர் இருக்கு, பெருமாள் நடந்து போறாரு. அங்க பெருமாளுக்கு பிந்து மாதவன் பேர். அந்த பிந்து மாதவன் கட்டத்துல பெருமாள் நடந்து போறாருன்னு வச்சுக்கோ, அப்ப என்ன? கங்கா பகா ஆதனோதி கிமபி உத்தூலனம் சம்போஹோ பிரணதஸ்ய. சிவபெருமான் அது நன்னா அந்த பொடியும் இதுவும் கலந்து இருக்கும்போது கங்காஜலத்தோட கலந்து தன்னுடைய சிரஸ்ல தடவிக்கிறார் அப்படின்னு இந்த இடத்துல பிரணதஸ்ய அப்படின்னு இந்த இடத்துல பாதுகாதேவியினுடைய பிரபாவத்தால் சிவபெருமான் எப்படி அதனுடைய புனிதத்துவத்தை பாவனத்துவத்தை பெற்றார், எப்படி அந்த அனங்கனுக்கு ஏற்பட்டது, அவருக்கும் கிருஷ்ணாவதாரத்துல பெருமாளுக்கு இருக்கக்கூடிய யௌவனத்துக்கும் போட்டி ஏற்பட்டது அப்படின்னு ஒரு ஸ்லோகத்திலையும் சொல்லின்னு வர. இது 8வது ஸ்லோகத்தோடு நிறுத்திவிடலாம்.